மாதாந்திர அட்டை மூலம் ஆவின் பால் வாங்குபவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் பால் முகவர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு சென்னையில் 5 லிட்டர் பால் மட்டுமே விநியோகிக்கப்படும் எனவும் மற்ற மாவட்ட வாடிக்கையாளர்களுக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே விநியோகிக்கப்படும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் குடும்ப அட்டைக்கு 1 லிட்டர் பால் என ஆவின் நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்தது. இது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல் என தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் விலையில்லா கறவை மாடுகள் திட்டம் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இத்திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் திமுக முடக்கியதால் ஆவின் பால் கொள்முதல் சரிவடைந்தது. பவானிசாகர் பகுதியில் பால் கொள்முதல் நிலையம் அமைக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் அமைக்க முடியாது என பதிலளித்திருப்பது ஆவின் நிர்வாகத்தின் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லை என்பதை உணர்த்துவதாக பால் முகவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்துவதை கண்டித்து கடைகளில் கருப்பு கொடி கட்டி வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வருகிற ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்த உள்ள இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோடைக்காலம் பள்ளி விடுமுறை நெருங்கிய நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரவுள்ள நிலையில் அதற்கு கட்டுப்பாடு விதித்து ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இ-பாஸ் முறையை அறிவித்துள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்தனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து சுற்றுலா வாகனங்கள் எதுவும் ஓடாது என்றும் ஓட்டுநர்கள் சங்கம் அறிவித்தனர். இந்த மே மாதத்தில் இ-பாஸ் என்கிற நடைமுறையை புகுத்தி சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக சிதைந்துவிடும் என்கின்ற கோரிக்கையினை அரசுக்கு வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இ-பாஸ் நடைமுறையை நீலகிரி மாவட்டத்தில் இயக்க அனுமதிக்க மாட்டோம். எனவே இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி இந்த மாபெரும் பொது வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவன் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்ததால் மனைவி பிஞ்சு குழந்தை கண்முன்னே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த மிட்னாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான மதன்குமார் தொடர்ந்து ஆன்லைனில் ரம்மி விளையாடி பணத்தை இழந்து குடும்ப செலவுக்கு பணத்தை தராமல் இருந்துள்ளார். இதனால் மதன்குமாருக்கும் அவரது மனைவி வெண்ணிலாவுக்கும் இடையே செல்போனில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த வெண்ணிலா அவரது 2.5 வயது குழந்தை முன்பே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யாமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவதால் பல குடும்பங்கள் நிர்கதியாகின்றன என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.